உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சானார்பட்டி காவல் நிலையத்தில் ஒடிசா வாலிபர் காவல் நிலையத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் கொடுத்த சம்பவத்தால் பரபரப்பு. பேச்சுவார்த்தை நடத்தி இறக்கிய போலீசார். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள கோணப்பட்டி பகுதியில் 3 தினங்களாக வடமாநில வாலிபர் கிராம பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார். இவரை இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பிடித்து விசாரணை நடத்தி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். போலீசாருடன் விசாரணை நடத்திய போது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கோவிந்த கல்சா வயது 35 என்பது தெரியவந்தது. வேலை தேடி திருப்பூருக்கு வந்த நிலையில் வேலை கிடைக்காததால் பஸ்ஸில் ஏறி திண்டுக்கல் வந்து அங்கிருந்து சானார்பட்டி அருகே வந்து வேலையும் இல்லாமல் உணவு இல்லாமல் சுற்றித் திரிந்துள்ளார் என்பது தெரியவந்தது. மேலும் அவரை சானார்பட்டி போலீசார் உணவு வாங்கி கொடுத்து பஸ்ஸில் செல்லுமாறு அந்த பகுதியில் இருந்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று சானார்பட்டி மெயின் சாலையில் உள்ள அழகு முத்துமாரியம்மன் கோவில் அருகே உள்ள நகைக்கடை முன் படுத்திருந்துள்ளார். அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வடமாநில வாலிபரை விரட்டி உள்ளனர். இந்நிலையில் அவர் அங்கிருந்து காவல் நிலையத்திற்கு ஓடி சென்றுள்ளார். காவல் நிலையத்தில் மொட்டை மாடிக்கு ஓடி சென்று கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டியுள்ளார். காவல் நிலைய ஆய்வாளர் பொன் குணசேகரன் மற்றும் போலீசார் மற்றும் திண்டுக்கல் தீயணைப்புத் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கீழே இறக்கியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.